ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாம்னா என்ன, நாம்டு லீனியர் ஸ்பேஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இது எம்எஸ்சி மேக்ஸில் ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் யூனிட் 1ல் வரும். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க். இந்த 2 மார்க் என்னென்னு பார்த்தீங்க எப்படி கேட்பாங்கன்னா, நாம்டு லீனியர் ஸ்பேஸை டிஃபைன் பண்ண சொல்லி கேட்பாங்க, அப்படி இல்லைனா நாமை டிஃபைன் பண்ண சொல்லி கேட்பாங்க. நாம்டு லீனியர் ஸ்பேஸ் பற்றி தெரியறதுக்கு முன்னாடி நாம் நாம் பற்றி தெரிஞ்சுக்கணும். நாம் NORM, இந்த நாம்ன்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னென்னா லென்த்துன்னு அர்த்தம். இப்போது ஒரு லீனியர் ஸ்பேஸ் நம்ம எடுத்துக்கிறோம், எக்ஸ்ன்ற ஒரு லீனியர் ஸ்பேஸ் எடுத்துக்கிறோம். இந்த லீனியர் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய வேல்யூ எது ரியலாக இருக்கலாம் ஆர் காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம். அப்புறம் இந்த எக்ஸ்ன்ற லீனியர் ஸ்பேஸில் ஒரு நாமுன்ற ஒரு ஃபங்க்ஷனை நம்ம தயாரிக்கிறோம். எப்படி தயாரிக்கிறோம் அப்படின்னா, நாமுக்கு ஒரு சிம்பிள் கொடுக்குறோம். இந்த மாதிரி டபுள் லைன்ஸ், 2 பேரலல் லைன்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ இதை வச்சு இது ஒரு ஃபங்க்ஷன்னு சொல்லி இதுக்கு டொமைனும் ரேஞ்சும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். இதோட டொமைன் வந்து அந்த எக்ஸ்ன்ற லீனியர் ஸ்பேஸ், ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியல் நம்பர்ஸ். ஸோ இப்படி இருக்கிற இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, டபுள் மாடுலஸ் சச் தட் எக்ஸ் டு ஆர்ன்ற ஃபங்க்ஷனில் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாம்ன்றது லென்த். இப்போது இந்த ஒரு லென்த்தை நம்ம கேல்குலேட் பண்ணுறோன்னா நம்மளுக்கு தேவையானது 2 விஷயம். ரெண்டு பொருளுக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸை தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அந்த டிஸ்டன்ஸு தான் நம்ம லென்த்துன்னு சொல்கிறோம். இப்போது நம்மக்கிட்ட ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் தான் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த ஒரு எலிமெண்ட்டோடைய லென்த்தை நம்ம ஃபைண்ட் பண்ணணும்னா, ஒன்று அது ஈக்குவல் டு 0வாக இருக்கலாம், இல்லைனா அது 0வை விட கிரேட்டர் தேனாக தான் இருக்க முடியும். ஏன்னா அது ஒரே ஒரு பாயிண்ட் தான் அங்கே இருக்குது. ஏன்னா அந்த ஒரு பாயிண்ட்டோட வேல்யூ என்னமோ அது மட்டும் தான் நம்மளுக்கு திருப்பி கிடைக்கும். அதோட லென்த் நம்மளுக்கு 1ன்னு தான் கிடைக்கும். ஒன்று கிரேட்டர் தேன் 0வாக கிடைக்கும், இல்லைனா 0வாக கிடைக்கும். எப்போ நம்மளுக்கு 0வாக கிடைக்கும் அப்படின்னா, அந்த வேல்யூ, அந்த எக்ஸ்ன்ற எலிமெண்ட்டோட வேல்யூ 0ன்ற ஆரிஜின் பாயிண்ட்டாக தான் இருக்கணும். அது ஆரிஜின் பாயிண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அதோடைய லென்த் நம்மளுக்கு 0ன்னு கிடைக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். இல்லை அப்படின்னா அது எக்ஸை விட கிரேட்டர் தேன் 0வை விட கிரேட்டர் வேல்யூவாக இருந்துச்சுன்னா எக்ஸ் வந்து கண்டிப்பாக கிரேட்டர் வேல்யூவாக தான் இருக்கும். எப்போவுமே லெஸ் தேன் 0வாக இருக்க முடியாது. ஏன்னா இது வந்து ரியல் நம்பர்ஸில் லென்த்தை நம்ம ஃபைண்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ லென்த் எப்போவுமே லெஸ் தேன் 0வில் கிடைக்காது. நெகட்டிவ் லென்த்து நம்மளால் ஃபைண்ட் பண்ணவே முடியாது எந்த ஒரு பொருளுக்குமே. ஸோ இது எப்போவுமே பாசிட்டிவ் டைரக்ஷனில் தான் இருக்கும். இன்னொன்று, ஆல்ஃபான்ற ஏதாவது ஒரு எலிமெண்ட் கூட, ஆல்ஃபான்ற ஏதாவது ஒரு நம்பர் கூட இந்த எக்ஸ்ன்ற எலிமெண்ட்டை நம்ம சேர்த்து அதுக்கு ஒரு நாம் கண்டுபிடிச்சோம், லென்த் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, அந்த ஆல்ஃபான்ற நம்பர் தனியாக நின்றுட்டு நமக்கு அந்த எக்ஸோடைய லென்த் மட்டும் தான் கிடைக்கும். ஆல்ஃபான்ற நம்பர் பாசிட்டிவாக தான் இருக்கும். மாடுலஸ்ன்னு போட்டால் எந்த ஒரு வேல்யூக்கு நம்ம மாடுலஸ் போடுறோமோ அந்த வேல்யூ அப்படியே பாசிட்டிவாக தான் நம்மளுக்கு திரும்பி கிடைக்கும். ஸோ இது வந்து லென்த் கண்டுபிடிக்கிறதுனால இது பாசிட்டிவ் ஜோனில் தான் வரும். அப்படின்றதுனால மாடுலஸ் ஆஃப் ஆல்ஃபா இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் நாம் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எந்த ஒரு நம்பருடைய எக்ஸ் கூட சேர்த்து நம்ம லென்த் கண்டுபிடிச்சாலும் அந்த நம்பர் வந்து மாடுலஸ் ஆஃப் தட் நம்பர் இன்ட்டு நாம் ஆஃப் எக்ஸ்ன்னு தான் நம்மளுக்கு கிடைக்கும். 3வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 எலிமெண்ட்ஸை சேர்த்து நம்ம மொத்தமாக ஒரு லென்த் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அந்த லென்த்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 தனித்தனி நாம்ஸ், எலிமெண்ட்டுக்கு நாம்ஸ் எடுத்து அதை ஆட் பண்ணி அதோடைய லென்த்தை பார்த்தாலும், அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இங்கே பாருங்கள், இது ஒரு எலிமெண்ட், இந்த 2 எலிமெண்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். இதை ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு நாம் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறமா இந்த எலிமெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு நாம் கண்டுபிடிச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த எலிமெண்ட்டுக்கு நாம் கண்டுபிடிச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இந்த 2 நாம்ஸையும் ஆட் பண்ணினாலும் சரி, இந்த ஆட் பண்ண நாம்ஸை ஆட் பண்ண எலிமெண்ட்ஸுக்கு நாம் எடுத்தாலும் சரி, அது வந்து
இன்இக்வாலிட்டியாக தான் இருக்கும். அதாவது ஒன்று இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும், அப்படி இல்லைன்னா தனித்தனியாக நார்ம்ஸ் எடுத்து ஆட் பண்ணது இந்த ஒன்றா நார்ம் எடுத்ததை விட பெருசாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தனித்தனி நார்ம்ஸ்க்கு தான் பவர் அதிகம், ஆர் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்க முடியும். கண்டிப்பாக இதை விட லெஸ் தானாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? என்னென்ன கண்டிஷன்ஸ்? 3 கண்டிஷன்ஸ் பார்த்துருக்கோம். norm of x greater than or equal to 0 and norm of x is equal to 0 if and only if x is equal to 0 for x belongs to capital X. இந்த ரியல் நம்பர்லேருந்து எடுத்துருக்கிற x வந்து எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். அந்த பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு நார்ம் எடுத்தால் அதோட வேல்யூவும் பாசிட்டிவாக தான் கிடைக்கும், நெகட்டிவில் கிடைக்காது. ஈக்குவல் டு 0வாக கிடைக்கும். எப்போ கிடைக்கும்னா அந்த நார்ம் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எப்போ கிடைக்கும்னா எக்ஸ் வந்து 0வாக இருக்கும்போது. அதே மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் கூட நம்ம ப்ராடக்ட் பண்ணி நார்ம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நார்ம் ஆஃப் எக்ஸ் தனியாக வந்துடும், ஆல்ஃபா வந்து மாடுலஸில் வரும். ஸோ அதுவும் இதுவும் தனித்தனி ப்ராடக்ட்ஸாக மாறிடும். 3வது கண்டிஷன், 2 தனித்தனி எலிமெண்ட்ஸை எக்ஸ்லேருந்து எடுத்து அதை ஆட் பண்ணி அதுக்கு நார்ம் கண்டுபிடிச்சா அது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு தனித்தனியாக 2 எலிமெண்ட்ஸ் எடுத்து அதுங்களுக்கு நார்ம்ஸ் எடுத்து அதை ஆட் பண்ணினாலும் less than or equal to this or that தான் வரும். We observe that a semi-norm becomes a norm if it satisfies one additional condition. ஒரு செமி நார்மாக மாறுறதுக்கான ஒரு முக்கிய கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்ம் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ற பட்சத்தில் அந்த எக்ஸை வந்து நம்ம நார்ம் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ the non-negative real number norm of x is considered as the length of the vector x. xக்கு நாம் இந்த வெக்டாராக இருக்கிற இந்த எக்ஸுக்கு நாம் லென்த் கண்டுபிடிக்கிறது தான் நார்ம் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போது இந்த நார்மை வந்து நம்ம எப்போ நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோன்னா இந்த ஃபங்க்ஷனும் இந்த ரியல் ஸ்பேஸும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஆர்டர்டு பேரா. அந்த ஃபங்க்ஷன் என்னது? இந்த நார்ம்ன்ற அந்த லென்த்தோடைய சிம்பிள். இந்த எக்ஸ்ன்றது ரியல் லீனியர் ஸ்பேஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் லீனியர் ஸ்பேஸ் வேர் norm is a norm on x. நார்ம்னு நான் எது சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டபுள் மாடுலஸ் சிம்பிளை தான் நான் நார்ம்னு சொல்கிறேன். ஃபார் xy belongs to capital X, defining distance between x and y is equal to norm of x minus y. ஸோ இந்த norm of x minus yன்றது எது குறிக்குது? எக்ஸுக்கும் ஒய்க்கும் இடையிலான டிஸ்டன்ஸை குறிக்குது. எக்ஸுக்கும் ஒய்க்கெலாம் இடையிலான டிஸ்டன்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸ்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, ஒய்னு ஒரு பாயிண்ட் தூரத்தில் இருக்குன்னா அந்த ரெண்டுத்துக்கும் இடையில கோடு கிழிச்சிட்டு எக்ஸ்லேருந்து ஒய்க்கான டிஸ்டன்ஸை நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். அந்த டிஸ்டன்ஸோடைய வேல்யூ எப்படி இருக்கும்னா ஒய்லேருந்து எக்ஸை நம்ம மைனஸ் பண்ணுறதுக்கான டிஸ்டன்ஸும் இல்லை எக்ஸ்லேருந்து நம்ம ஒய்யை மைனஸ் பண்ணுறதுக்கான டிஸ்டன்ஸ்லையும் தான் அது இருக்கும். ஸோ இந்த மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இதுக்கும் இடையிலான டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இந்த டி வந்து எக்ஸில் வந்து ஒரு மெட்ரிக்காக வேலை செய்யுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் இஸ் அன் ஆர்டர்டு பேர் எக்ஸ் கமா நார்ம் வேர் நார்ம் இஸ் அ நார்ம் ஆன் எக்ஸ். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ நார்ம்டு லீனியர் ஸ்பேஸு நார்ம் இந்த 2 கேள்விக்கான பதிலே இதில் இருக்குது. தென் இந்த ஃபங்க்ஷனை நம்ம எக்ஸ்லேருந்து கே வரைக்கும் கொண்டு போகிறோம். இதோடைய ரேஞ்ச் ரியல் நம்பர்லேருந்து நம்ம கேக்கு சேஞ்ச் பண்ணுறோம். அப்படி கேக்கு சேஞ்ச் பண்ணும்போது அது எக்ஸில் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இருக்குது. சின்ஸ் மாடுலஸ் ஆஃப் நார்ம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் நார்ம் ஆஃப் ஒய் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய்க்கு நம்ம எடுத்திருக்க நார்ம்.
norm of the distance between x and y is greater than or equal to செப்பரேஷன். அந்த செப்பரேட் பண்ணி நம்ம தனித்தனியாக நார்ம்ஸ் எடுத்து அதுக்கு டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணும்போது அது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சேர்த்து நாம் எடுத்த டிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம், இல்லைனா லெஸ்ஸராகவும் இருக்கலாம். கண்டிப்பாக கிரேட்டராக இருக்க முடியாது. ஃபார் ஆல் x belongs to x, y belongs to x. For further operations of addition and scalar multiplication in x, நம்ம இந்த xல அடிஷன் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு x + yக்கு நார்ம் எடுத்தால் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் x + நார்ம் ஆஃப் yன்னு கிடச்சிச்சு. இதே நம்ம சப்ராக்ஷனுக்கு செக் பண்ணி பார்க்கும்போது norm of x minus norm of y less than or equal to norm of x minus yன்னு நம்மளுக்கு கிடைக்கிது. இதே நம்ம ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் அடிஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸில் ஜாயிண்ட்லி கண்டினியூஸ்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு xn டென்ஸ் டு எக்ஸாக இருக்கும், yn டென்ஸ் டு ஒய்யாக இருக்கும் எக்ஸில், அண்ட் kn டென்ஸ் டு கேவாக இருக்கும் கேல. we have xn plus yn tends to x plus y in x, and kn into xn tends to kx in x. So this is how the scalar and addition operations of additions in continuous function it works. Okay, so an important relation between the matrix and linear structures of normed linear space is obtaining by noting that for every x belongs to இப்போ நம்ம இதில் 3 விஷயம் பார்த்துருக்கோம். ஒன்று நார்ம்டு லீனியர் ஸ்பேஸு. மூணாவது விஷயம் இது வந்து கண்டினியூஸ் ஆன் எக்ஸாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்றது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கண்டினியூஸ் ஆன் எக்ஸாக இருந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த ஒரு கண்டிஷனையும் இந்த கண்டிஷன் கூட சேர்த்து, இந்த 3 கண்டிஷன் கூட சேர்த்து இந்த ஒரு கண்டிஷனையும் சேர்த்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது கண்டினியூவஸ். இதே ஜாயிண்ட்லி கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம். இப்போ நான் படித்து காட்டின எல்லா கண்டிஷன்ஸையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம். இதே இந்த மெட்ரிக் ஸ்பேஸையும் லீனியர் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸையும் நம்ம ஒரு ஓப்பன் பால் மூலமாக கண்டுபிடிக்கலாம். இந்த ஓப்பன் பாலை நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணுறோன்னா, ஆறுங்கிற ஒரு ரேடியஸ் இருக்குது, எக்ஸுன்ற ஒரு எலிமெண்ட் இருக்குது, எக்ஸ்லேருந்து எடுத்திருக்கோம். இந்த எலிமெண்ட்டை சுற்றி ஒரு பால் வரைகிறோம். அந்த பாலுக்கான ரேடியஸ் கண்டிப்பாக கிரேட்டர் தேன் 0வாக தான் இருக்கணும். அப்படி நம்ம வரைகிற பாலுக்கு யூன்னு பேர் வச்சுக்கலாம். யூ ஆஃப் x, r. எக்ஸுன்றது அந்த பாலில் இருக்கிற சென்டர் பாயிண்ட், அண்டு ஆறுங்கிறது ரேடியஸ். இந்த ரெண்டுத்தையும் வச்சு நாம் ஒரு பால் ஃபைண்ட் பண்ணுறோம். அந்த பால் கொடுக்குற வேல்யூஸ் எல்லாம் ஒய்யாக இருக்கும். அந்த ஒய்யோட வேல்யூஸ் எல்லாம் எக்ஸில் இருக்கும். எப்போ அப்படின்னா எக்ஸுக்கும் ஒய்க்குமான டிஸ்டன்ஸ் லெஸ் தென் ஆராக இருக்கும்போது. ஓகேவா? எக்ஸுக்கும் ஒய்க்குமான டிஸ்டன்ஸ் லெஸ் தென் ஆராக இருக்கும்போது நம்மளுக்கு ஒய்ன்ற வேல்யூ கிடைக்கும். இன்கேஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆராக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அப்போவும் ஒய்ன்ற வேல்யூ தான் கிடைக்கும். ஆனால் இது வந்து ஒரு க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியில் கிடைக்கும். அவ்வளோதான். ஸோ மூணாவது, இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க். இந்த 2 மார்க் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, E1 is contained in let x be a normed linear space. x ஒரு normed linear spaceன்னு சொல்லியிருக்காங்க. E1 is contained in x and is open, and E2 is contained in x, then E1 plus E2 is open அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதில் நம்மளுக்கு கிவன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, E1 எக்ஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, அது ஓப்பன் செட்டுன்னு சொல்லியிருக்காங்க. E2ன்றதும் எக்ஸில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த E2ன்றது நம்மளுக்கு ஓப்பனாக இல்லையான்னு அவங்க சொல்லலை. ஆனால் E1ஐயும் E2வையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு அது ஒரு ஓப்பன் செட்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ E2 வந்து நாம் ஓப்பன்னு தெரியாமல் நாம் எப்படி E1ஐயும் E2வையும் ஆட் பண்ணால் ஓப்பன் ஆகும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், E2லேருந்து ஒரு எலிமெண்ட் எடுக்கிறோம் x2ன்னு சொல்லி,
அண்ட் ஆல்ரெடி நம்மளுக்கு E1 கொடுத்துருக்காங்க, அது ஓப்பன் தான் சொல்லிட்டாங்க. E1லேருந்தும் ஒரு எலிமெண்ட் எடுக்கிறோம் x1ன்னு சொல்லி. தேர் இஸ் இப்போது நாம் முன்னாடியே படித்த மாதிரி லீனியர் ஸ்ட்ரக்சர்ஸையும் மெட்ரிக்கையும் நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு விஷயம் அப்டைன் பண்ணணுன்னா நம்மளுக்கு நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரு ஓப்பன் பால். ஸோ அதனால் இந்த E1 வந்து ஓப்பன் செட் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால நம்ம ஒரு ஓப்பன் பால் எடுக்கிறோம். அந்த ஓப்பன் பாலுக்கு ரேடியஸ் > 0ன்னு செட் பண்ணிவிட்டு ஓப்பன் பாலை எப்படி ஃபார்ம் பண்ணுறோன்னா U(x1, r)ன்னு சொல்லி ஃபார்ம் பண்ணுறோம். இந்த ஓப்பன் பால் E1ல் இருக்குது. இப்போது நம்ம ஒரு ஓப்பன் பால் ஃபார்ம் பண்ணுறோம். அந்த ஓப்பன் பாலில் நம்ம என்ன பண்ணுறோன்னா x1ஐயும் x2ஐயும் சேர்த்து ஒரு எலிமெண்ட்டாக மாற்றி அந்த எலிமெண்ட்டை வச்சு ஒரு ஓப்பன் பால் கண்டுபிடிக்கிறோம். அந்த ஓப்பன் பால் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா அதுலேருந்து நம்மளால் U(x1, r)ன்ற ஓப்பன் பாலை தனியாக பிரித்து எடுத்துகிட்டு அந்த x1ன்ற பாலை x2-ஐ தனியாக எடுத்துட முடியும். ஸோ x2ன்ற எலமெண்ட்டை தனியாக எடுத்துட முடியும். அப்படி நம்ம தனியாக எடுக்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிதுன்னா இந்த ஓப்பன் பால் ஆஃப் x1, r r+2 இஸ் கண்டெய்ன்ட் இன் E1 + x2 அப்படின்னு கிடைக்கிது. ஸோ E1 + x2 நம்மளுக்கு கிடைக்கிறதுனால நம்ம இந்த x2ன்றது E2ல் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் E1 + E2 நாம் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட முடியும். E1 + x2 is open அப்படின்னா since a union of open sets is open, ஒரு எலிமெண்ட் ஓப்பனாக இருந்துச்சுன்னா மற்ற எல்லா எலிமெண்ட்ஸும் ஓப்பனாக தான் இருக்க முடியும். அப்படின்றதுனால E1 + E2 is equal to E1 + x2 where x2 such that where x2 belongs to E2. So E is open. E2 is open and also E1 + E2 is open அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடுறோம். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க். அண்ட் இதில் நம்ம மொத்தமாக 4 2 மார்க்ஸ் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு 2 மார்க் நார்மு, அப்புறம் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸு, அப்புறமா யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸு, அதுக்கப்புறமா இந்த E1 E2க்கான கொஷின். இது 4த்தையுமே நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.